ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சத்தான ஆட்டு ஈரல் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டு ஈரல் சுக்கா வச்சுக்கலாம், கிரேவி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் இன்னும் ட்ரை ஆகிடுச்சுன்னா சுக்காவாயிரும், கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா கிரேவி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈரல் சுக்கா வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதனுடைய பயன்கள் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இது எடுத்துக்குங்க. இந்த ஆட்டு ஈர சுக்காவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குன்றனால அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பெருசாக தான் 1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் குக்கரில் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இது வந்து தனியாகவே, அதாவது நம்ம ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து இந்த கடாயிலே, கனமான கடாயிலேயே வந்து வேக வச்சு எடுக்கிறதுனால நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இது கூடவே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே நான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல கனமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சு செய்யும்போது நல்ல சூடு தாங்கும். நல்ல சட்டுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் கூட தேவைப்படாது. அழகாக இதில் வந்து நம்ம சூப்பராக வெந்து கிடைக்கும். நம்ம குக்கரில் வேக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு பொடி போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்மளுக்கு சட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையுமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இது சப்பாத்தி இது அதுக்கப்புறம் சாதத்துக்குமே நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம். ஸோ இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரலை வந்து நல்லா கலக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இதுலேருந்தே தண்ணி நல்லா விட்டு வரும். அதனால் வந்து ட்ரையாக இருக்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஈரல் பொறுத்த வரைக்கும் நல்லா மசாலா நல்லா போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா மசாலா வந்து பிடிச்சி வராது. நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த தண்ணியிலே வந்து நல்லா கொதித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு ட்ரை ஆகி வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஆரம்பத்திலே கொஞ்சோண்டு உப்பு நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதக்கும்போது. ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஓரத்தில் போய் அப்படியே வந்து அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈரல் நல்லா வந்து மசாலாலாம் பிடிச்சு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக வந்து நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பியுமே கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான ஒரு அட்டகாசமான ஈரல் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈரல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். குழம்பெல்லாம் செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே நல்லா சூப்பராக நாவு ஊறுதில்ல. கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க இருக்க வீட்டில் வந்து ரொம்ப இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக வினிகரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி, ஒரு ஒரு முடி அளவு நீங்கள் வினிகர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான ஸ்பாங் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே போயிடும். அடுத்து பாருங்கள், நம்ம கிச்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மளிகை சாமான் பொருட்கள், அதாவது நம்ம கடுகு, சீரகம் இதெல்லாம் போடுவோம்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் தான் எடுத்துங்க. அதில் வந்து டிஷ் வாஷ் லிக்விட், நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த லிக்விடு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணும்போது மளிகை சாமான் டப்பாலாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் வேறு எந்த லிக்விடுமே சேர்க்க தேவையில்லை. இது போட்டு நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும்.
அடுத்து பாருங்கள், மதியம் மீதமான சாதம் நைட் சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா மதியம் வடித்த சாதம் மாரி நல்லா சூடாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இது குளிர்காலன்றனால ஒரு சிலருக்கு சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மதியானம் வடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வச்சுருவாங்க ரைஸு. ஸோ மதியான டைமில் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒண்ணும் இல்ல. ஒரு தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணாம அப்படியே க்ளோஸ்லயே வச்சுருங்க. ஸோ அந்த ஆவியெல்லாம் பட்டு பட்டு நல்லா பார்க்கும்போதே தெரியுதுங்களா, நல்லா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு ரைஸ் இப்போ வடிச்சது போலவே நல்லா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல நம்ம துவரம் பருப்பெல்லாம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து சாப்பிட்டாலே வந்து ஒரு மாரி வாயு பிடிச்ச மாரி ஆயிரும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், இந்த மாரி பருப்பெல்லாம் வேக வைக்கிறேன் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுறாதீங்க. இந்த மாரி குக்கரில் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு கழுகுனதுக்கப்புறம் வேக வச்சுட்டு, விசில வந்து நீங்கள் மூடாம, இந்த மாரி மேலே கொதிச்சு வர அந்த தண்ணிய எடுத்து ஊத்துனதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்கு வந்து வாயுவே பிடிக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். நான் எப்பொழுதுமே பருப்பு வந்து தனியா வேக போட்டு, காயெல்லாம் வந்து தனியா வந்து வேக போட்டு, அப்புறமா தான் 2த்தையும் ஒண்ணா சேர்ப்பேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து மேலே இந்த மாரி கொதிச்சு வரும்போது கொஞ்சமா பெருங்காயமும், அதுக்கப்புறம் வந்து நீங்க கொதிக்கும்போது பெருங்காயம் போட்டு, லாஸ்ட்டா தாளிச்சு ஊத்துனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மேலே வந்து நெய்யோ, பட்டரோ எதனா ஒண்ணு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அவ்வளோதான். சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, எப்பொழுதுமே வந்து நம்ம கேஸை வந்து மிச்சப்படுத்தணும்னா மெயின் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே நம்ம வந்து அடுப்பில் பாத்திரம் வைக்கிறதா கொஞ்சம் வாஷ் பண்ணி தான் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஈரப்பதம் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நேரம் ஆகும். அதாவது அது காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமையலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காட்டன் துணி இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது லைட்டாக தொடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கேஸையும் மிச்சப்படுத்தலாம், டக்குன்னு வந்து நம்ம சமையலுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிறோன்னா ரொம்ப உப்பு, காரம் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமில்ல. நம்ம வீட்டில் சப்பாத்தி, பூரிக்கெலாம் உருட்டுவோம்ல, அந்த ஒரு ஒரு மாவு உருண்டை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு விட்டாலே உப்பு, காரம் எல்லாமே அது இழுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த உருண்டைய வெளிய எடுத்து போட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோல சொன்ன ஈரல் சுக்காவாகட்டும், சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளாகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஆகட்டும், சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் ஆகட்டும் என்னோடய சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.